ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்ததா பணவீக்கம்? கடந்த 6 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு விலைவாசி குறைஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கிறது. பல்வேறு உணவுப் பொருட்களோட விலை குறையுன்றதுக்கான குறியீடுன்னு சொல்றாங்க. விலைவாசி உயர்வு அதிகமா இருக்குன்னு சொல்லப்பட்ட வந்த நிலையில விலைவாசி குறையுதுங்கிற தகவல் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும்னு சொல்லப்படுது. அதே சமயம் இந்த புள்ளி விவரங்கள் பத்தி பொருளாதார நிபுணர்கள் சொல்றதையும் கேட்க வேண்டியிருக்கு. போன வருடத்தோட இந்த வருடத்தை ஒப்பிடுறதும் போன மாசத்தோட இந்த மாசத்தை ஒப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. ஆனா இது எந்த விதத்திலையும் மக்கள் வாங்குற பொருட்கள்ல நேரடியா அதே அளவுக்கு எதிரொலிக்காதுன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்ததா பணவீக்கம்? குறையும் விலைவாசி வட்டி விகிதத்தை குறைக்குமா ரிசர்வ் வங்கி? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சில்லறை பணவீக்கம்னு சொல்லப்படுற மக்கள் வாங்குற பொருட்களுக்கான விலைவாசி விகிதம் குறைஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2019 ஜூலைல 3.15% பணவீக்கம் இருந்ததே குறைவான அளவா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பணவீக்கம் குறையாததும் விலைவாசி உயர்ந்ததும் பேசுபொருளாவே இருந்துச்சு. இந்த நிலையில ஏப்ரல் மாதத்தோட சில்லறை பணவீக்கம் 3.16% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு பணவீக்கம் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. இதன் காரணமா காய்கறி, பழங்கள், பருப்பு விலைகள் குறைஞ்சிருக்கிறதாவும் உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கமும் 1.78% போன மாதமே குறைஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதே போல கடந்த ஏப்ரல் மாதத்துல நாட்டோட மொத்த பணவீக்கம் 0.85% குறைஞ்சிருக்குதுன்னும் இது கடந்த 1 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதா மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. இந்த 1 வருஷத்துல காய்கறி விலை 18.26%, பழங்களோட விலை 12.4%, பருப்பு வகைகளோட விலை 5.57%, எரிபொருள் விலை 2.18% குறைஞ்சிருக்கு. போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இந்த விலைவாசி விகித அளவு மேலும் குறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள். பணவீக்கத்தோட அளவுகள் குறைஞ்சிருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொன்னாலும் இந்த புள்ளி விவரங்கள் அப்படியே நம்ம வாங்குற பொருட்கள்ல பிரதிபலிக்காது. ஆனா இதோட தாக்கம் மட்டுமே இருக்கும்னு சொல்றாங்க பொருளாதார வல்லுநர்கள். உதாரணத்துக்கு காய்கறிகளோட பணவீக்கம் 18.26% குறைஞ்சிருக்குதுன்னா நாளைக்கே 100 ரூபாய்க்கு விற்ற காய்கறிகள் 82 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடாது. இதை புரிஞ்சுக்கணும்னு விளக்கம் அளிக்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள். பணவீக்கம் அப்படிங்கிறது உணவுப் பொருட்களோட மதிப்புல இருந்து 47%, உணவுப் பொருட்கள் அல்லாத 53% இணைஞ்சதுதான்னும் 53% பங்களிப்புல ஒரு செக்டாரோட புள்ளி விவரங்கள் பொது வழியில இல்லாம விலைவாசி குறைஞ்சதுன்னு சொல்றது சரியா இருக்காதுன்னு சொல்றாங்க. அதோட ஒரு பொருளோட விலை போன வாரம் தொடங்கி 10 வருடம் வரைக்கும் எதோட வேணும்னாலும் ஒப்பிடலாம். 1 வருஷத்தோட ஒப்பிட்டு விலைவாசி குறையுதுன்னு எடுத்துக்க முடியாதுன்னும் இன்னைக்கு விற்கிற பொருள் கண்டிப்பா 20 வருஷத்தோட ஒப்பிட்டா குறைவா இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. பணவீக்கம் குறைஞ்சிருக்கிறதோட ஏழ்மையின் பிடியில இருந்தும் மக்கள் விடுபட்டிருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்ற நிலையில இன்னும் கிராமப்புற ஊதியங்கள் வளர்ச்சி அடையலங்கிற பார்வையும் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்படணுன்ற கோரிக்கையும் வலுக்க தொடங்கி இருக்கு. அதே நேரத்துல பணவீக்கம் குறையும் போது ரிசர்வ் வங்கியும் வட்டி விகிதத்தை குறைக்க முடிவெடுக்கணும்னு சொல்லப்படுறது. அப்பதான் மக்கள் கிட்ட நேரடியா பணவீக்கம் குறைஞ்சதோட தாக்கம் தெரிய வருங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. விலைவாசி உயர்வுக்கான அளவீடுகளான பணவீக்கம் குறைஞ்சாலும் அதோட தாக்கம் விலைவாசியில தெரிய வரதுக்கான செயல்களையும் அரசு மேற்கொள்ளணும். அப்பதான் நேரடியா வாங்குற பொருட்கள்ல அந்த தாக்கம் தெரிய வரும்னு சொல்றாங்க பொருளாதார வல்லுநர்கள்.